நமச்சிவாய. நம்ம மதுரை தொடரில் நாரைக்கு முக்தி கொடுத்தது அப்படின்னு ஒரு திருவிளையாடல் இருக்கு. எல்லா திருவிளையாடலுமே அது நடந்த கதையை சொல்ற மாதிரி இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையில நம்ம மாத்திக்க வேண்டிய விஷயங்களை சொல்லக்கூடிய சில விஷயமா தான் அதுல அந்த ஒவ்வொரு திருவிளையாடலும் இருக்கும். அப்ப இங்க நாரைக்கு முக்தி அப்படின்னா நம்ம முக்தி பெறுவதற்காக தவம் பண்றோம், தலையில நிக்கிறோம், அந்த மந்திரம் சொல்றோம், இந்த யாகம் பண்றோம், இப்படியெல்லாம் பண்ணியும் கிடைக்காத ஒரு முக்தியோட தான் நம்ம மீண்டும் மீண்டும் பிறந்து இப்பயும் இந்த உடலோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாரை அப்படிங்கிறது நம்ம புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி வல்விருகமாய் பறவையாய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பறவை நிலையில இருக்கும் போதே அந்த நாரைக்கு இறைவன் முக்தி கொடுக்கிறார் அப்படின்னா வாழ்க்கையுடைய பரிபூர்ணத்துவம். இனி நான் பிறந்து எதையும் அனுபவிக்க தேவையில்லை, பிறந்து பிறந்து அனுபவித்ததே மீண்டும் மீண்டும் வேறு வேறு கோணத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை குலமாற நினைத்து இறைவனை சரணாகதி அடையும் போது அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் என்ற வரலாற்றை மிக அழகாக இந்த நாரைக்கு முக்தி என்ற நிகழ்வு வழியாக இறைவன் நம்மளுக்கு அதை உணர்த்துறார். அந்த நாரைக்கு முக்தி என்ற நிகழ்வை குறித்த ஒரு தனி வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை போய் பார்த்து அதில் இன்னும் இதில் சொல்லப்படாத சில கருத்துக்கள் முக்தினா என்ன என்பதை பற்றி கொஞ்சம் ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்லியிருக்கிறோம். அதையும் போய் பார்த்து இந்த திருவிளையாடல் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.